இருப்பாங்க. அபியூஸா பேசக்கூடாது, யாரையும் தாழ்த்தி அது மட்டும் இது பண்ணிட்டு பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேக்குது, நான் பேசலாம்ல? பேசுங்க பேசுங்க பேசுங்க. இப்பதாங்க எனக்கு சரியா கேட்கல. இப்ப கேக்குதா? நான் பேசலாமா? பேசுங்க பிரதர், பேசுங்க பேசுங்க. கேக்குதா இல்லையான்னு தெரியல. அவங்க மட்டும் நான் எக்ஸிட் ஆகிட்டு மறுபடியும் டீயாடுறாங்க. பிரதர் கேக்குது பிரதர், நீங்க அன்மியூட் பண்ணி பேசுங்க. நீங்க பேசலாம், மத்தவங்க ஏதாவது கருத்து பேசுவாங்க பிரதர். ஐயா, யார் அந்த வெங்கடாச்சலபதி விசாரிச்சு பாருங்க, திமுக காரனா தான் இருப்பான். யார் யாரு புரியல? பொதுநல விளக்கு போட்ட வெங்கடாச்சலபதி யாரும் விசாரிச்சு பாருங்க, திமுக அவனுடைய ஆளா தான் இருப்பான். வேற யாரு இருப்பாங்க? அவனுங்களுக்கு தான் வேலை, வேற என்ன? இவனுங்கெல்லாம் அவனுக்கு தாய். இப்போ இவனுங்கள்னா இப்ப இன்னொரு கட்சி வேற வந்திருக்கு கூட, சம்சீர் தோழர். இவங்களுக்கு மணி அடிக்க நாம் ஜாம்பிஸ் கட்சி, நாம் ஜாம்பிஸ் கட்சி தான். அவங்க கட்சியே கிடையாதுயா. அவங்க என்ன சொல்றது, அவனுக்கு கத்துவான் கூட்டம். அதுதான் நாம் ஜாம்பிஸ் கட்சி. இவனுங்க கூட கத்த மாட்டேன்றானுங்க, இவனுங்க தான் அதிகமா கத்துறானுங்க. தாய்மாம சீரெடுத்து வாராண்டி கொடுத்த உடனே முடிச்சுட்டானுங்க. அதான் காரு போயிருக்குல்ல, ஏன் சம்சீர் தோழர் காரு, அதுவும் அவங்க கட்சி தொண்டர்கள் வாங்கி கொடுத்த காராம். இல்ல இதெல்லாம் எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமான்ற மாதிரி இருக்கு. 2026 தேர்தல் முன்னாடி வரைக்கும் என்னென்ன பேசிட்டு அப்படியே வைகோவும் சீமானும் ஒண்ணு, அறியாதவன் வாயில இருக்கிறது பூரா மண்ணு. சம்சே ப்ரோ, அவங்க வைஃபுமே ஏதோ கார் வாங்கியிருக்காங்களாமே. அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. கண்ணுக்கு தெரிஞ்சது தாய்மாமா சீரு, கண்ணுக்கு தெரியாம என்ன நடந்ததோ. எனக்கு தெரிஞ்சு சாட்டை துரைமுருகன் யூடியூப் சேனல்ல ஊபிஸ் எல்லாம் பாக்குறேன்னு சத்தியம் பண்ணிருப்பானுன்னு நினைக்கிறேன். அப்படி கூட நடக்கும், கவலைப்படாதீங்க சம்சீர் தோழர். பேமெண்ட்லாம் டிரான்சாக்ஷன்ல ஹெவியா இருக்கும். சொல்லுங்க செல்வம். என்னங்க பிரதர், மறுபடியும் மைக்ல வர்றது கஷ்டமா இருக்கு. நீங்க ஏதோ பஸ்ல இருக்கீங்க, கண்டக்டர் விசில் அடிக்கிறதெல்லாம் கேக்குது. கரெக்டா? நீங்க ஏதாவது ஃப்ரீ ஆயிட்டு பேசுங்க. ஃப்ரீ ஆயிட்டு அதனாலதான் உங்களுக்கு பேசுறது ஃப்ரீயா தான் இருக்கேன். நாய்ஸா இருக்கு, நீங்க பேசுறது நாய்ஸா இருக்கு வெளியில. இல்ல செல்வம், நீங்க மகளிர் விடியல் பஸ்ல இருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா நீங்க டிக்கெட் எடுக்கணும். முதல்ல டிக்கெட் எடுங்க, அப்புறம் ஒரு நெட்வொர்க் நல்ல ஏரியாக்கு வந்தோடனே அந்த ஏரியால பேசுங்க. கேட்க மாட்டேங்குது, வேற ஒண்ணும் இல்ல. இல்ல அதை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க ஐயா. நீங்க பேசலாமா இல்ல விருப்பம் இல்லன்னு சொல்லுங்க, நான் வெளியே போயிடுறேன். மகளிர் பயணம் பேச வேணாம்ல யாரும் சொல்லலங்க. நீங்க பேசுறது கேட்க மாட்டேங்குது, நெட்வொர்க் கவரேஜ் பிரச்சனையா இருக்குன்னு சொல்றோம். ரொம்ப நாய்ஸா இருக்கு சொல்லுங்க. இப்ப சரியா தான் கேக்கும். கேக்கல. சரி நீங்க பேசுங்க ப்ரோ, பேசுங்க. சரி பேசுங்க. ஆமா, நடுவுல ஒருத்தர் நண்பர் ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. 41 குடும்பத்துல உள்ளவங்களுக்கு சத்தமா இழப்பு ஏற்பட்டமா. இப்ப கேக்குதுங்களா? சத்தமா பேசுங்க ப்ரோ, கேட்கல. இப்போ உங்க காதுல ஊக்குதுங்களா? இல்ல மைக் டெஸ்டிங்காக சொன்னா. நீங்க கரெக்டா கேக்குறீங்க. பஸ்ல இருக்கீங்க விக்ரம், ஒரே இல்ல மைக் பஸ்ல இருக்கீங்க, கெட்ட வார்த்தை பேசுறீங்க. உங்களுக்கு தான் அசிங்கமா இல்ல, எங்களுக்கு அசிங்கமா இருக்கு. தயவு செஞ்சு ஏதாவது அரசியலா பேசுறதுனா பேசுங்க, சரியா? உண்மையாலுமே நீங்க பேசுறது ஒரே நாய்ஸா இருக்குன்னு தான் சொல்றோம். உங்களை நீங்க பேசக்கூடாதுலாம் இங்க யாரும் சொல்லல. வேணா நீங்க லிசனர்ல போய் இன்னும் மொபைல் வச்சிருந்தீங்கன்னா கேட்டு பாருங்க. நான் மைக் டெஸ்ட் பண்ணேன். நீங்க கேக்குதான்னு கேக்கும்போது உங்களுக்கு கேட்கல. இப்ப கேக்குது, பேசுங்க. கேக்குது. இப்ப பேசுங்க. 41 இந்த இழப்பாளர்கள் வீட்டுல உள்ளவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கலாம். இல்ல குறுக்க பேசணும்னா கேள்வி ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க, அதை முடிச்சிருங்க. அப்புறமா நான் கண்டினியூ பண்றேன். இல்ல எனக்கு வாய்ப்பு கொடுங்க, நான் கண்டினியூ பண்றேன். இல்ல ப்ரோ, 41 வேட்பாளர்னு என்ன வேட்பாளர்னு சொல்லுங்க கேட்டேன், நான் வேற எதுவும் சொல்ல. 41 பேர் சுட்டாங்க இல்லையா, அவங்க குடும்பங்களுக்கு அரசு வேலை கொடுக்கலாம் அப்படின்ட்டு எங்களுக்கு ஏதோ அரசாங்கம் வெளியிட்டதா நீங்க மேல போட்டு போட்டிருந்தீங்க. அது சம்பந்தம்
சம்பந்தமா பேசிட்டு இருக்கீங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது சரின்றீங்களா இல்ல வேண்டாம் அப்படின்றீங்களா? உங்களுக்கு சரியா சரியில்லையா? உங்களுக்கு என்ன பதில் அதை சொல்லுங்க. எனக்கு என்ன பதில்னாக்கா, இறக்கி விட்டுற மாட்டீங்கன்னா நான் வேணா கண்டினியூ பண்றேன். இறக்கி விட்டுற இல்ல மாட்டீங்களா? அசிங்கமா பேச மாட்டீங்கன்னா பேசுங்க. இல்ல கண்டிப்பா நான் பேச மாட்டேன். கேட்கணும் தான் நினைக்கிறேன். கேக்குதுன்னு கேக்குது பேசுங்க. என்ன இருந்தாலும் உங்களுக்கு பெருசா அரசியல் அறிவு இருக்காது. உங்களுக்கு போக்கு தெரியாது. ஒருத்தர் மேல அபிமானம் வச்சுட்டாங்க, ஒருத்தர் மேல அன்பு வச்சுட்டாங்க. அதை தாண்டி அவங்க சரியாவே கேட்கல, இருந்துட்டாங்க. கேட்கலீங்களா? எனக்கு நீங்க பேசுங்க. ரொம்ப இறங்குது. வின் நாய்ஸா இருக்கு ப்ரோ. வின் நாய்ஸா இருக்கு. நீங்க பேசுறது சுத்தமா கேட்கல. ஆக்சுவலா அதுக்கு தான் சொன்னேன் நீங்க ஃப்ரீ ஆயிட்டு இப்போ கேக்குங்க. கேட்கல ப்ரோ. நீங்க இங்க பாருங்க இப்படி பேசுறீங்க, அதுக்கப்புறம் கேட்க மாட்டேங்க சுத்தமா. இப்ப கேக்குங்க. நீங்க பேசுறது உங்களுக்கு மட்டும் தான் கேக்குது, எங்களுக்கு இங்க கேட்க மாட்டேங்குது. சரி, கேக்குதா கேட்கலையா நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன். இல்ல கேட்கலன்னா நீங்க எதுக்கு விஷயத்த சொல்றீங்க? என்ன கேட்டா கொடுத்துருக்கு. யாரு பேசுறா? செல்வம் பேசுறா? உங்களுக்கு கேக்குதுன்னு அர்த்தம். ஆமா ஆமா இல்ல ப்ரோ. இல்ல இப்ப கேக்குது. இல்ல செல்வம் நீங்க அரசியல் இல்ல உங்களுக்கு கேக்குதுங்க. நீங்க டிபிடி சொல்லுங்க. நீங்க அரசியல் அறிவியல் இருக்காது அப்படின்னீங்க. கரெக்ட் தான். இத்தனை நாள் நாங்க திமுக ஓட்டு போட்டிருந்தோம். கொஞ்சம் தற்கொலைகளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறேன். நானு பொதுவா யார பத்தியும் பேசல, நான் தற்கொலைகளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். அதான் ப்ரோ ட்ரெயினே ஏதாவது தண்டவாளத்தை போய் தலை வச்சு படுத்த தட்சிணாமூர்த்தியின் தற்கொலை. கீழே இல்ல விக்ரம், கீழே நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி நாய்களை ஏத்தி நம்ம பேசுறது தப்பு. அவ்வளவுதான். அறிவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு பேக்ரவுண்ட்ல அவ்வளவு சவுண்ட் வருது. ஓகேவா? அதை கிளியர் பண்ணிட்டு வந்து பேசணுன்ற பேசிக் அறிவு கூட இல்ல. நீங்க வந்து அறிவை பத்தி டிபேட் பண்ணிட்டு இருக்கீங்க மேல ஏறி. செந்தில் ப்ரோ அதுவும் பஸ்ல பேட் வேர்ட் யூஸ் பண்றாருயா. பஸ்ல பப்ளிக்கா கேட்டேன். இவங்கெல்லாம் என்ன அறிவு இருக்கு போது? டிஎம்கே நீ சவுண்டா பேசினா பஸ்ல ரெண்டு பேரு எகிரி தள்ளியே கொட்டிருப்பான். உன்னால சவுண்டா பேச முடியல. பேசினா பஸ்ல இருக்கிறதுக்கு அடிப்பான்னு தெரியும். பஸ்ல இல்ல, அவன் பஸ் டிக்கெட் எடுக்காம வந்திருப்பான். அதுக்குதான் பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். லேடிஸ் டிக்கெட்ல ஒரே மேல ஏறி ஒரு நிமிஷம் அது விட்டுருங்க. மேல ஏறி இந்த போஸ்டிங் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படியே சொல்லுங்க. உனக்கு ஏதாவது பிரச்சனை கட்டிட்டு போ. எங்களுக்கெல்லாம் ஒரு 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 இழவு பிரச்சனையும் கிடையாது. லெஃப்ட்னா லெஃப்ட், ரைட்னா ரைட். சந்தோஷம் தான். ஏன்னா அவங்க ஃபேமிலி கொஞ்சம் ஹாப்பியா அவங்க ஆகுறாங்களா, அது போதும். ஏன்னா அவங்க எவ்வளவு ஃபேமிலி கஷ்டப்பட்டிருப்பாங்க அவங்களுக்கு தெரியும். இந்த ரூல்ஸ், கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட், கைட்லைன்ஸ் எல்லாம் தளபதி பார்த்து போரு, அவருக்கு தெரியும். இல்ல எனக்கு கொடுத்த போஸ்டிங்ல ஒரு 5-6 பேர்த்துக்கு நைட் வாட்ச்மேன் போஸ்டிங் போட்டிருக்காங்க. இதுல இவனுங்களுக்கு என்ன நோக்குதுன்னு கேக்குறேன் நானு. நைட் வாட்ச்மேன் போறது அவங்களுக்கு என்ன நோக்கடா? அப்படிதான் இருக்கு. இவனுங்க சும்மா இஷ்டத்துக்கு பேசிட்டே இருப்பாங்க. அதுல என்ன இவங்க எல்லாம் ஏதோ போஸ்டிங் கொடுத்துட்டு எல்லாம் குரூப் ஒரு விஏஓ ஆக்கி விட்ட மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே, அப்படி நீங்க போஸ்டிங் இல்ல லெஸ் than 10 போஸ்டிங்ல வந்து குரூப் ஒர்க் கீழ வருதான். அப்பதான் சொன்னா ஐவன் பண்ணிட்டு உன்னோட வாய்ஸ் பிரேக் ஆகுதா? அதுவும் டிபிடி டெம்பரரி தான் சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு அந்த வேலையுமே. இல்லையா டெம்பரவரி தான். ஓகே, நான் கேக்குறேன் என்ன போஸ்டிங் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னு கேக்குறேன். இல்ல வேற ஏதாச்சும் என்ன கிரீனிங் சைன் பண்ற போஸ்டிங் கொடுத்துட்டாங்களா? இது என்ன ஒரு பேசிக்கான ஒரு அசிஸ்டன்ட் தான் போட்டிருக்காங்க. எல்லாமே வந்து முக்காவாசி என்ன போட்டிருக்காங்க. இல்ல அன்னைக்கு நியூஸ் கார்டு போடும்போது இருந்துச்சுதா டிபிடி தமிழ்நாட்டிலே நடந்துடாத சோகம், இதுவரை யாரும் பாத்திராத சோகம். அப்படிலாம் நியூஸ் கார்டு போடும்போது இருந்துச்சுதா உங்களுக்கு? மீடியா ட்ரையல் பண்ணிட்டு 6 மாசமா வெக்கமே இல்லாம
இதுல இவனுங்க வந்து இது பண்றாங்க. 41 பேரு கொண்டுட்டு அப்பா இது கொலைகாரன் நாசிஸ்ட் பிஹேவியர் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை எத்தனை மாசம் போன செப்டம்பர்ல இருந்து ஏப்ரல் எலெக்ஷன் நடக்கிற நாள் வரை எல்லா நாளும் நியூஸ் ஸ்டைல் தான். நியூஸ் ஸ்டைல்லே அதுவும் சன் டிவி, தினகரன், நக்கீரன், எந்த டிவிக்கு சப்போர்ட் பண்ணுச்சு, எந்த டிவிக்கு விக்டிம் சப்போர்ட் பண்ணானுங்க இவனுங்க? கிடையாது. காசு வாங்குனதே காசு கொடுத்த இவனுக்கு கொடுத்த 10 லட்சத்தை வாங்கிட்டா ஓகே. ஆனா டிவிக்கே கொடுத்த 20 லட்சத்தை வாங்கிட்டா இவங்க எல்லாம் வந்து சிரிச்சுட்டே வாங்குறாங்க. நீங்க எல்லாம் போய் சாவுங்கன்னு சொன்னவனு தான் இவனுங்க என்ன வந்து மாரல் பாலிசி நமக்கு எடுத்துட்டு இருக்காங்க. இல்ல அவன் வந்து காசு கொடுத்து ஜாப் வாங்கிட்டு போவான். அந்த மாதிரி போதான் எனக்கு கண்ணுங்களுக்கு தெரியாது. இங்க வந்து அந்த போஸ்டிங் கொடுத்தவொடனே அந்த ஒப்படைச்சிருக்காங்க கொத்து விஷயம். அந்த நேருவோட ஸ்கேம் என்ன ஜாப் ஸ்கேம் தானே? அது டிஎன்பிசி போஸ்டிங் தானே? அத பத்தி பேசினா அதை பத்தி பேச மாட்டாங்க. நகராட்சினா சாதாரண போஸ்டிங் கிடையாது சார். லெட் மீ கரெக்ட் ஹியர். ஆக்சுவலி நகராட்சியில ஏஇ போஸ்டிங் சார். ஏஇ இங்க இருக்கும் ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அது எல்லாம் நல்லா சம்பாதிக்கிற போஸ்டிங் சார். லட்சக்கணக்குல 35 லட்சம் 40 லட்சம் வாங்கி வச்சுட்டு போட்ட போஸ்டிங்க்கும் ஒரு கருணை அடிப்படையில ஜூனியர் அசிஸ்டன்ட், அதாவது என்ட்ரி லெவல், அது ஒரு 18 போஸ்டிங்கு பிளஸ் வந்து மசால்ஜி அலுவலக உதவியாளர்னா ஓஏ. அது ஓஏங்கிறது என்னன்னா பியூன் லெவல்ல இருக்கிறது, அடிப்படை உரிமை. என்ன இந்த மாதிரி மசால்ஜிங்கிறதும் அதே தான். அந்த டீ காஃபி கொண்டு வந்து வைக்கிறது போஸ்டிங்கு. இந்த போஸ்டிங் போட்டதுக்கு இவ்வளோ பெரியது. மொத்தம் 41 பேர் இருந்ததுல 31 போஸ்டிங், 31லையும் 18 தான் ஜூனியர் அசிஸ்டன்ட். அதுவும் பள்ளி கல்வித்துறையில போட்டிருக்காங்க. அந்த துறையிலாம் வந்து பெரிய ப்ரொமோஷன் கூட கிடையாது. அவங்க ஒன்றும் பெரிய ஆஃபீஸர்லாம் ஆகிட போறது இல்லை. ஏதோ குடும்பத்தை வந்து வாங்குற சம்பளத்தை வச்சு குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான போஸ்டிங் தான் போட்டிருக்கிறது. இதுக்கே இவ்வளோ குதின்னு குதிக்கிறீங்க. என்ன அவ்வளோ என்ன ஆயிடுச்சு? காசு வாங்கிட்டு 888 ரூபா கோடி ரூபா சம்பாரிச்சதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு துப்பு கிடையாது. இதை வந்து ஒன்றும் இல்லாத போஸ்டிங் வந்து சும்மா ஒன்று பேசிட்டீங்க. கருணை அடிப்படையில் பாவம் ஏதோ கொடுத்துருக்காங்க. அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வில் பி ஃப்ரேம்டு. ஏன்னா அந்த டெக்னிக்கல் திங் தான் ஒன்று இருக்குது. அதை வந்து நம்ம 110லையோ இல்லை இதுலேயோ வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்து ஒரு இது போட போகிறோம். ஆர்டினன்ஸ் போகிறதுக்கு நமக்கு எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. இட்ஸ் நாட் அ பிக் திங். அதை வந்து பெருசாலாம் பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அவங்க என்னமோ ஒன்றும் பேசணும் அப்படிங்கறதுக்காக பேசிட்டு இருக்காங்க. தளபதி கேட்ட கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லுங்க. இன்னும் அவர் சார் அவங்களுக்கு இப்ப அரசியல் பண்றதுக்கு வேற எதுவுமே இல்ல சார். அதனால இதை வந்து ஒரு பெரிய விஷயமா இது பண்ணிட்டு இருக்காங்க. வேற ஒண்ணுமே இல்லை. ஒன்றும் கிடையாது சார், பார்த்துக்கலாம். நம்ம இது என்ன பாலிசி நம்ம பண்ணணும், கைட்லைன் பண்ணணும்னா கோர்ட்டு ஸ்டே கேட்டிங்களே கொடுத்தாங்களா? கொடுக்கல. இல்லை, அதை ஏன் நீங்கள் விட்டுறீங்க? கோர்ட்டுகிட்ட போய் ஸ்டே கேட்டிங்க, இதில் ஸ்டே கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. கைட்லைன்ஸ் ஃபார்ம் பண்ணுங்கன்னாங்க. டிஎன்பிஎஸ்சி ஒரு இதாக ரெஸ்பாண்டா சேர்த்து விட்ருக்காங்க, இம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதில் அவ்வளோதான். இதில் வேற ஒன்றும் கிடையாது. தட் இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் ஆல் தீஸ் திங்ஸ் வில் பி டன் அண்ட் தர் சர்வீசஸ் வில் பி ரெகுலரைஸ்ட். இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது? எலெக்டட் கவர்மெண்ட்டு இம்மீடியட்டாக ஒரு சக்கர் கொடுக்குறாங்க, ஒரு ரிலீஃப் கொடுக்குறாங்க. எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கு அவங்க கொள்கை அளவில் ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க. அது முடிவு எடுத்து அது யாருக்கு கொடுக்கலாம் யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு பிரசிடென்ட்ஸ்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஸ்பெஷல் ஒரு இந்த கேஸ்க்கு மட்டுமே பொருந்தும்னு கூட ஒரு ஜிஓ போட முடியும், ஒரு ஆர்டினன்ஸ் போட முடியும். இதுக்கு மட்டுமே பொருந்தும், இது இஸ் அ மேன்மேட் டிசாஸ்டர், இஸ் அ டிசாஸ்டர் அப்படின்னு ஒரு டிக்ளேர் பண்ணலாம். இதுக்கு மட்டுமே பொருந்தும்னு சொல்லி அரசு வந்து கொள்கை அளவில் ஒரு முடிவு எடுக்கலாம். இதுக்காக இதை வந்து பிரசிடென்ட்ஸ் எல்லாம் வச்சோம்லாம் கட்டாயமே கிடையாது. இதுக்கு மட்டும்னு போடலாம். கோர்ட்டு எத்தனையோ ஆர்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்கு. ஸோ தட் வில் பி டன் இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம். அதான் சார் என்னோட பாயிண்ட். பேசுங்க. ஓ டிபிடி யார் சொன்ன? நீ வந்து திமுக காரன் சொன்னியா என்ன சொன்னியா? நான் தான் இங்க பேசிட்டு இருந்தேன் ஜாப்பை பத்தி. தெளிவா சொன்ன சம்சு, திமுக காரன்ட்டு நீயா? நான் வெளியே போயிட்டு நீங்க திட்டிட்டு இருக்கும்போது தான் உள்ள வந்தேன். ஏய் டிபிடி என்ன விஜய் இது செந்தில் பாலாஜி வெளியே வந்துட்டாரு? ஐயா எனக்கு ஒண்ணு புரியல. நான் வந்து ஒரு ட்வீட் போட்டேன், இங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன். அது ஒரு பிரச்சனைன்னு ஒருத்தன் கீழே போட்டு வச்சிருக்கான். எனக்கு புரியவே இல்லையே. ஏதாவது உங்களுக்காக சொல்லுங்க. யாரு யார் கார்த்தியா தான் இருக்கும், புருஷையா போட்டுருக்காங்க. இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கார்த்தியில இங்க ஒருத்தன் கமெண்ட்ல தான் போட்டிருக்கான், சோறு சாப்பிடுறியா என்னன்னு. நான் என்ன சாப்பிட்டா என்ன? எனக்கு பிடிச்சது வந்து சாப்பாடு தான். அந்த ஸ்கூலுக்கு போனது சம்பந்தமா போட்டிருக்கேன். இங்க உட்கார்ந்துருக்கேன், 2 ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு வச்சிருக்கான் பைத்தியக்காரப்ப.
அவன் ஐடி செக் பண்ணீங்களா சம்சீர் தோழர்? எந்த ஆளுன்னு கரெக்டா தெரிஞ்சிச்சுன்னா நீங்களே பாத்துக்கலாம் எப்படி பேசுவாங்கன்ட்டு. இல்ல இப்ப பேசினால ஆக்சுவலா இப்ப ஒருத்தவங்க கீழே இறக்கி விட்டீங்களா, அவனை செக் பண்ண. அவன் பூரா ஊப்பிங்க. அவனை பார்த்தோன்னே நீங்க இறக்கி விட்டுருக்காங்க. இல்லையே ஊபி அவன் சம்சீர் தான் தோழர் தான் ஆம்பளையா கூப்பிட்டாரு. இருந்து விடியல் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும் இல்ல போதே இல்ல தெரிய அவன் வேண்டாமா? அவன் ஊபி தான் அவன். நீங்க bro, சரியா பார்க்கல. அவன் அவன் ஆன் வாய்ஸ்ல இங்க பேசுறான், விடியல் பயணம் அங்க பண்றேன்றான். ஒன்னும் புரியல எனக்கு. அவனே ஒரு ஊப்பி. இல்ல அது விடியல் நான் பயணம் மைக் எங்க வாங்கிட்டு இருக்குன்னு மேல தெரியாம வந்ததே இருக்கு அவனுக்கு. அவனுக்காக தான் வந்தேன். எனக்கு அவன் வார்த்தை விடுறது தெரிஞ்சு போச்சு, இவன் எதை நோக்கி போக போறான்னு. நீங்க ஒரு தப்பு பண்றீங்க. என்னன்னா நீங்க ஊப்பின்னு சொல்லி இறக்கிலாம் விடாதீங்க. பேச விட்டு நீங்களும் தொடர்ந்து பேசுங்க. அப்பதான் கரெக்ட். ஐயா அவன் பேசுறது புரிஞ்சா பரவாயில்லையே, பேச இல்ல ரெடியா bro, தானே இருந்தான். அவன் பேசுறது பாதி அதாவது புரியல. நாம என்ன தெரியுமா பண்ணின்னு இருக்கோம், அவங்க ஒரு 20 பேர் வந்து ஒரு குரூப் போட்டு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. நீங்க ஒரு 20 பேர் நீங்க தனியா குரூப் இல்ல பேசிக்கிறீங்க. இல்ல இல்ல ஐயா ஐயா நீங்க ஒரு 5 பேர் கிளம்பி அவங்க இதுக்கு போகணும், இல்ல அவங்க 5 பேர் கிளம்பி இங்க வரணும். பஸ் ஒரு நிமிஷம் ஓல்டு மேல ஏற்றி யார வேணா பேசுறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நிறைய பேர் பேசிட்டு போயிருக்காங்க. அவன் இளைவு அவன் பேசுறது பாதி மேல புரியல, கேட்கல. அத சொன்னா அவன் கேட்க மாட்டான். அவன் காது கொடுத்து அவன் கேட்க மாட்டான். அங்கேயும் இதே பிரச்சனை தான். அங்க ஒருத்த வந்து நான் சொல்லிட்டு ஏதோ ஏதோ உளறிட்டே இருந்தான். அவனை பிடிச்சி இறக்கி விட்டாங்க. தெளிவா பேசுற ஆளு அவங்க மொத்தமா போற ஸ்பேஸுக்கு போய் பேசணும்னா கரெக்டா அவங்கள வச்சு செய்யலாம். இல்ல அவங்க இங்க வந்துட்டாங்கன்னா உட்கார வச்சு பேசலாம். தனித்தனியா போட்டு தனித்தனியா நமக்குள்ளே பேசிக்கிறதுல ஒரு விஷயமும் இல்லை. இப்போ அவங்க என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி அபியூசிவ் வார்த்தை யூஸ் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறமா வந்து இது மாதிரி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, ஸ்கூல்ல போட்டதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கறதா கண்டிப்பா கொடுங்க. அது உடனே இப்ப நம்ம விளக்கம் கொடுக்க முடியாது bro. அது வந்து அவங்க பள்ளிக்கல்வித்துறையில இருந்து கொடுப்பாங்க. நமக்கு என்ன நியூஸ் தான் வந்திருக்குது. எப்படி என்ன நடந்துச்சுங்கிறது நமக்கு தெரியாது. அவங்க பள்ளிக்கல்வித்துறையில இருந்து அவங்க தான் சார். பள்ளி கல்வித்துறையில அவங்கள வந்து கிளர்க்கா போட்டிருக்காங்க சார். எந்த துறையில கிளர்க்கா தான் சார்? இல்ல சார், இது வேற போடல. மேட்ரு, இது வேற மேட்ரு. ஓ இது வேறயா? ஓகே சாரி. இது என்னன்னு சொல்லிடுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதாவது ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு யூடியூப் டிஸ்பிளேல ஒரு அதான் ப்ரோ, இல்ல இல்ல அது பார்த்தேன், நானுமே அந்த வீடியோ பார்த்தேன். கிட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அது என்னங்கிறது இன்னும் டீட்டெயில் தெரியல. என்ன நடந்திருக்குங்கிறது டீட்டெயில் தெரியல. ஒருவேளை கிளாஸ் டைம்ல நடந்திருக்கா இல்ல லஞ்ச் டைமா என்னங்கிறத அவங்க பள்ளிக்கல்வித்துறை அவங்க விளக்கம் கொடுக்கட்டும். நம்மளா எதுவும் பேசி நம்மளே குழப்பிக்க வேண்டாம். அது கவர்மெண்ட் அவங்க கொடுக்கட்டும். ஆனா என்ன பண்றது என்ன பேசுறதுன்னு தெரியாம ஊபிஸ் வந்து மாத்தி மாத்தி அவனுக்குள்ளே கடிச்சுக்கிட்டு இருந்தானுங்க. நீ கரூர்ல போய் ஒரு மீட்டிங் நடத்தி அவங்களுக்கு கண்டென்ட் கொடுத்துட்டீங்க. வன்மையான கண்டனங்கள் ப்ரோ. கண்டென்ட் அவங்களுக்கு நாங்க கொடுத்தோமா? கண்டென்ட் அவனு ஆனாலான்னு இன்னும் ஒரு 2 நாள்ல தெரியும்ல ப்ரோ. இந்த இன்டர்நெட்ல இருக்கிற பாப்புலேஷன் என்ன நினைக்கிறாங்கன்றதெல்லாம் வந்து ஒரு மேட்டரே கிடையாது. இன்டர்நெட்டுக்கு வெளியே இருக்கிற பாப்புலேஷன் என்ன நினைக்கிறாங்கன்றது தான் உண்மையிலே மேட்ரு. ப்ரோ இங்க இருக்கிறவன் தான் ப்ரோ வெளியில இருக்கிறான். வேற எங்க ப்ரோ இருக்கிறான்? இங்க இருக்கிறவன் தான் வெளியில இருக்கிறான். என்ன நடக்குதுங்கிறத வெளியில இருக்கிறது இங்க ஒரு 30 ஊப்பிங்க வந்து ஆவு ஆவுன்னு சவுண்ட் போடுவாங்களா? தூய தமிழ்ல பேசுவானுங்களா? ஓகேவா? விஜய் தரக்குறைவா பேசுவானுங்களா? ஆட்சி சரியில்லை அது இல்லைன்னு சொல்லுவாங்களா? ஆனா எமோஷன் வந்து வெளியில எப்படி கன்வே ஆகும்னா இவர் அவங்களுக்காக போயிட்டு ஃபீல் பண்ணி பேசினதான் கன்வே ஆயிருக்கு. ஸோ அதுல போய் பேசாததுதான் தப்பு. போய் பேசும்போது இது ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்த மாதிரி தான் கணக்கு. சம்சீர் ப்ரோ, எனக்கு என்னன்னா இப்போ அங்க போகாத வரைக்கும் ஏன் போகலன்னு கேட்டிருந்தாங்க. இப்ப போனதுக்கு அப்புறம் ஏன் போகணும்னு கேட்பாங்களாட்டு இருக்கு. கேஸ் எல்லாம் போடுறாங்க. ஐயோ அவங்களுக்கு எல்லாம் வந்து இது என்ன மாதிரியான பேதலிச்சிருச்சு, புத்தி பேதலிச்சிருச்சு. அதாவது பித்தம் பிடிச்ச எதை தின்னா சித்தம் தெளிவுங்கிற மாதிரி என்னென்னமோ பண்ணிட்டு தெரியுறானுங்க. ஆனா எனக்கு பார்க்க சந்தோஷமா இருக்கு. ஏன் தெரியுமா? இந்த சந்த உலகத்திலேயே நாங்க தான் அறிவாளிகள், நாங்க தான் புத்திசாலிகள், எங்களுக்கு தான் அரசியல் தெரியும், நாங்க பேசுறது மட்டும்தான் அரசியல் சொல்லிட்டு இருந்தானுங்க. மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன பேசுறதுன்னே தெரியாம இருக்கிறானுங்க. அதை பார்க்கும்போது கொஞ்சம் சாந்தமா இந்த குஜிலி மஸ்தெல்லாம் நீங்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க, அவங்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இவங்க எல்லாம் வந்து அடிச்சு நொறுப்பாங்க அப்படின்னு. ஏன் ப்ரோ? இல்ல நான் எலெக்ஷன் ரிசல்ட் இப்படிதான் வரும்னு எனக்கு எப்ப தெரியும்?
எனக்கு வந்து இந்த மொமெண்டம் சேஞ்ச் ஆகிறது வந்து ஐ ப்ரிடிக்டட் வந்து ஏப்ரல் 18ல இருந்தே நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அதாவது நான் அந்த லாஸ்ட் நாள் ஸ்பீச் இருக்குல்ல, விஜயோட ஸ்பீச், ஆமா அது நிறைய பேரை கன்வின்ஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதை வந்து நீங்க வந்து என்ன சொல்றது, வஜ்ரா இது மாதிரி இறக்கி விட்டுட்டீங்க. அதை வந்து டீபங்க் பண்றதுக்கு கூட டைம் கிடைக்காம போயிருச்சு. இல்ல ஆனா As a எங்களுக்கு alliance partner ஆ தூத்துக்குடியிலே சொல்றேன். தெரிஞ்சிருச்சு. எங்களுக்கு தூத்துக்குடியிலே தெரிஞ்சிருச்சு மேட்ரு. அவ்வளவுதான், அங்கேயே முடிஞ்சு போச்சு கதை. இல்ல கிரவுட் வர்றது வந்து விஜய்க்கு ஆரம்பத்துல இருந்தே இருந்தது. நீங்க கிரவுடு வந்து வரதை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கே போக முடியாது. கிளியர் கட்டா கன்வின்ஸ் பண்ணணும்ல ஓட்டர்ஸ். அது வந்து இந்த கடைசி நாள் ஸ்பீச் பண்ணுச்சு. அத என்ன சொல்றது, கடைசி நாள் பண்ணி விட்டுட்டீங்க. இல்லைன்னா கூட நாங்க அலைன்ஸ் கட்சியா ஏதாவது வந்து பண்ணிருக்க முடியும். வஜ்ரா இதை இறக்கி விட்டுட்டீங்க. சரி, எனக்கு அந்த ஸ்பீச் பார்த்தோன்னே தெரியும் இது வந்து ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ணிடும்னு. நண்பரே, நான் முதல்ல இருந்து மதுரை மீட்டிங், திருச்சி மீட்டிங், கரூர் மீட்டிங், எல்லா மீட்டிங்கும் நான் வந்து போயிட்டே இருந்தேன். நான் மக்களோட வந்து திருச்சியில எல்லாம் 6 மணி நேரத்துக்கு அவங்களோட நின்று இன்ட்ராக்ட் பண்ணேன். அப்பவே ஏடிஎம்கே இந்த மாதிரியான கட்சியில இருந்து சில பேர் துண்டு, அந்த கட்சி துண்டே போட்டுட்டு கூட வந்தாங்க. அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அப்பவே வந்து அந்த ஒரு இவங்கெல்லாம் சொன்னாங்கல்ல யூத் அப்படின்னு சொல்லி, அப்படி கிடையாது. நான் ஒரு 50 55 வயசுல இருக்கிறவரெல்லாம் கூட இந்த பக்கம் வந்தாரு. அதெல்லாம் என்னால பார்க்க முடிஞ்சது. ஒரு பெரிய மாற்றம் நடந்தது சார். அது நான் உள்ளுக்குள்ள, ஏன்னா அது உள்ளே இருந்து அப்சர்வ் பண்ணிட்டு நான் ஒரு இன்டர்வியூ கூட கொடுத்துருந்தேன் அதை பத்தி. யூத் பெரிய அளவுல மாற்றம், பெண்கள் பெரிய அளவுல வந்தாங்க, தன்னெழுச்சியா வந்தாங்க, ஒரு ஏக்கத்தோட இருந்தாங்கிறது தான் உண்மை. அதை வந்து மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து ஒழுங்கா கொடுக்கல. பட் இதை வந்து ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்பவே ஒரு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது. பீப்புள்கிட்ட வந்து ஒரு தன்னெழுச்சியா ஒரு மாற்றத்தை நோக்கி வந்துகிட்டு தான் இருந்தாங்க. இவங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, கடைசி நேரத்தில் பணத்தை கொடுத்து மாத்திரலாம், சும்மா சினிமா கவர்ச்சி அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. கிடையாது. அவர் பேச்சை கேட்க வந்தாங்க, மாற்றத்தை நோக்கி இருந்தாங்க. ஒரு கரிஸ்மேட்டிக் பர்சனாலிட்டின்னு நாங்கள் முதல்ல இருந்தே சொன்னோம். பர்சனல் கரிஷ்மாங்கிறத நான் 1.5 வருஷமா நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். பட் அது வந்து வெரி ஃபியூ, ஜஸ்ட் மெனி ஆஃப் தம் ஜஸ்ட் லாஃப்டு. என்னது, அதை வந்து ஒரு ஃபன்னாக வச்சு என் பேரை போட்டு வந்து ஒரு ஸ்பேஸ்லாம் போட்டவங்களாம் இருக்காங்க. இதை இந்த மாதிரி நான் பேசும்போது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே. ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக போய் உள்ளே இருந்தவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. அதை ஒரு ஒரு அதை ஒரு ஸ்டூடெண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ் நான் சொல்கிறேன். த சேஞ்ச் ஹேப்பன் மச் பிஃபோர். அந்த கடைசியில் வந்து அது ஒரு இது பண்ணார். என்ன பண்ணாருன்னா, அதை கேப்சர் பண்ணார். லாஸ்ட்ல சென்னைக்குள்ள நல்லா கேப்சர் பண்ணாரு. பட் ஆல்ரெடி தெர் வாஸ் அண்டர் கரண்ட். அதை வந்து கரெக்டாக அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து அதை பிடிக்கலைங்கிறது தான் உண்மை. ஏன்னா அவங்கெல்லாம் பயாஸ்டாக இருந்தாங்க, அவங்க பெய்டு மீடியாவும் நிறையா இருந்தாங்க. எப்படிங்கிறது தான் உண்மையை தொழிய, அண்டர் கரண்ட் வந்து சைலண்டாக இருந்துக்கிட்டே இருந்தது. அவர் எங்கெங்கே போனாரோ அங்கெல்லாம் இருந்தது. அந்த மீட்டிங்கில் நான் ஒவ்வொன்றுக்கும் போனதை வச்சு நான் சொல்கிறேன். ஐ குட் சென்ஸ் இட் மச் வெரி வெரி வெரி. இன்னும் ஒரு 1 இயருக்கு முன்னாடியே என்னால் வந்து நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது. அதான் வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு விரும்புகிறேன். பேசுங்க. சம்ஷீர் ப்ரோ, இன்னொன்னு, ஒரு லீடர் இருக்க. இல்ல நானே விஜய் வந்து டிஎம்கே ஹேண்டில்ஸ் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாதிரிலாம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. நானும் 2-3 இன்டர்வியூஸ் கொடுத்துருப்பேன். அவங்ககிட்ட ஒரு கணிசமான யூத்ஸ் இருக்காங்க, நிறையா ஆடியன்ஸை புல் பண்றாரு. பட் மேட்டர் வந்து நாம இந்த எலெக்ஷன் எப்படி பார்க்கணும் தான் நாங்கள் பேசியிருப்போம். நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 20% ஆஃப் ஓட் ஷேர் இருக்கும், ஒரு 10 to 20 சீட்ஸ் வரும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு அதாவது ஷூரா தெரிஞ்சது எந்தெந்த சீட்ஸ் வருங்கிறது. அது அப்படியே அந்த மொமெண்டம் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் தான் ஆச்சு. ஆக்சுவலா அது வந்து டிஎம்கே செட் பண்ண நரேட்டிவ்க்கு டிகிரீஸ் ஆயிருக்கணும், பட் டிகிரீஸ் ஆகல. அது இம்ப்ரூவ்மெண்ட் தான் ஆயிட்டு இருந்தது. அதோட ஹையஸ்ட் ஸ்டேஜ் தான் நான் சொல்றேன் விஜய் கேம்பெயினோட லாஸ்ட் ஸ்பீச். அது அப்படியே படிப்படியாக தான் இம்ப்ரூவ் ஆச்சு. எடுத்த உடனே 32-45% எல்லாம் வந்த மாதிரி எனக்கு இல்லை. ஒரு 20% ஒரு மாஸ் க்ரௌட் இருந்தது. அந்த மாஸ் க்ரௌடையும் தாண்டி வந்து போயிடுச்சு. அது அவ்வளோதான். சொல்லுங்க தோழர். இல்ல, ஆஸ் எ லீடரா வந்து ஒரு பாண்டிங் வந்து பீப்புளோட ஒரு பாண்டிங் வந்து எமோஷனல் கனெக்ட் ஆகுறது வந்து பழைய பொலிட்டிக்கல் பார்ட்டிகள் வந்து அந்த அளவுக்கு லீடர்ஸ் வந்து அந்த அளவுக்கு அந்த ரொம்ப அட்டாச்சா இருக்கிற மாதிரியே தெரியல. ஆனா வந்து இவர் ரொம்ப ஈஸியா, அவர் ஆல்ரெடி சினிஃபீல்ட்ல இருந்தனால ரொம்ப ஈஸியா எமோஷனலா அட்டாச் ஆயிட்டாங்க. பாண்டிங் நல்லா வந்துருச்சு, அதனால ஈஸியா அது நடந்துருச்சு. அதுதான். இல்ல ஆக்சுவலி டிஎம்கே கொடுத்ததே வந்து நிறைய நம்ம பேசல கேம்பெயின் சொல்லிட்டு இருந்தாரு. அந்த லாஸ்ட் நாள் பேசின பேச்சு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் நிறைய ரீச் ஆனது வந்து அந்த டைம் தான் அவருக்கு அந்த பீக்கா, லாஸ்ட் எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி டே அப்படின்றதுனால. ஏன்னா அன்னையோட கேம்பெயின்ஸ் முடியுது, அதுக்கப்புறம் யாரும் ரிப்ளை கொடுக்க முடியாது. அதனால வந்து அவர் அந்த இடத்துல நல்லா ஸ்கோர் பண்ணிட்டாரு.
ஏடிஎம்கே அன்னைக்கு தான் அடிச்சாரு, தீந்து போன கட்சி மீந்து போன கட்சின்ற மாதிரி எல்லாம் அப்பதான் அடிச்சாரு அந்த டைம்ல. ஆனா ஏடிஎம்கே தீந்து போயிருங்கிறது எனக்கு முதலே தெரியும். ஏன்னா இங்க ரெண்டு பெரிய கட்சி இருக்குன்னா ஏதோ ஒரு கட்சியில இருந்து, ஆனா நான் கனெக்ட் பண்ண மாதிரி தான் வந்தது. எந்த ஊர்ல எந்த கட்சி வந்து ப்ரிடாமினண்டா இருக்கோ அந்த கட்சிட்டு இருந்தா ஓட் ஷேர் வந்து பயங்கரமா கீழே இறங்கும் விஜய் மூலியமா போனா அப்படின்னு. அதே மாதிரி தான்